2026 புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு பொருளை மட்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாங்கி வச்சுருங்க. புதுசாக வாங்கினா அகல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. நான் 9 வர்ற மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். சமையலுக்கு பயன்படுத்தின உப்பு இல்லாமல் புதுசாக வாங்கின கல் உப்பு இதை இதில் சேர்த்துருங்க. அது கூட ஒரே ஒரு குளிக்கிற மஞ்சள், 2 ஏலக்காய். இந்த 3 பொருளையும் மகாலட்சுமி தாயாரோட பாதத்துக்கிட்ட வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிடுங்க. இந்த கல் உப்பையும் மஞ்சள், ஏலக்காய் இதையும் நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் கூட முடிச்சு போட்டு கூட வச்சுக்கலாம். பொதுவாக எல்லார் வீடுகள்லையுமே தினசரி 2 நேரமாக விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணிட்டு வர்றோம். இது எதனாலனாக்க எதிர்மறை சக்திகள் நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான இடம். இந்த இடத்துல நாம் வைக்கிற ஒவ்வொரு பொருளுமே பல மடங்காக பிரதிபலிக்கும். மகாலட்சுமி அம்சமான இந்த கல் உப்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இதை நாம் வைக்கும்போது சுத்தமாகவும் தூய்மையாகவும் பயபக்தியோடையும் நாம் இதை வச்சு வணங்கணும். இன்றைக்கி மாலையிலேயே நீங்கள் விளக்கேற்றும் போது கண்டிப்பாக கல் உப்பு வாங்கி வச்சு இதே போல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிடுங்க.